இருவரும் முதலில் கோவிலுக்கு சென்றுவிட்டு அதன் பிறகு மருத்துவமனைக்கு செல்லலாம் என்று முடிவு செய்து கிளம்பினார்கள். அதிகாலை மழை நினைத்த காற்று இன்னும் முழுவதுமாக வடியவில்லை. கோவில் மணி சத்தம், சாம்பிராணி வாசனை, மெதுவாக எழுந்த சூரிய ஒளி அனைத்தும் சேர்ந்து அவர்களின் புதிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் செய்வது போல இருந்தது. ஆகாஷ் புவனாவின் கரங்களை பிடித்தபடி கோவில் படிக்கட்டுகளில் இறங்கிக் கொண்டிருந்தான். அவனது முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைத்த அமைதி மெதுவாக தெரிந்தது. ஆனால் அவர்கள் திரும்பி வரும் வழியில்தான் அந்த அமைதி மீண்டும் சிதற ஆரம்பித்தது. ஐயோ ஐயோ, இங்க யாரோ ஒரு பொண்ணு மயங்கி கிடக்குறாங்க என்று அங்கிருந்தவர்கள் பரபரப்பாக பேசிக்கொண்டிருந்தார்கள். உடனே ஆகாஷும் புவனாவும் அங்கே ஓடி சென்றார்கள். கூட்டத்தை விலக்கி பார்த்த நொடி ஆகாஷின் முகமே மாறிப்போனது. அங்கே மாடன் உடையில் மயங்கி கிடந்தாள் கலாவதி. அவளது உதட்டோரம் மதுவாசனை, கலைந்த மேக்கப், சுருண்டிருந்த உடை. அவளை பார்த்த நொடியே கலா என்று ஆகாஷ் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிவிட்டான். ஆனால் அடுத்த நொடியே அவன் அருகில் நின்றிருந்த புவனாவை பார்த்ததும் அப்படியே அமைதியாகிவிட்டான். அவனது முகத்தில் இருந்த அந்த தடுமாற்றம் புவனாவுக்கு தெளிவாக புரிந்தது. கலாவதி அவனது அத்தை மகள், ஒரு காலத்தில் அவனது மனைவி. அவள் அவனை எவ்வளவு காயப்படுத்தி இருந்தாலும் அவன் ஒரு டாக்டர். ஆபத்தில் இருப்பவரை காப்பாற்றுவது அவனது கடமை. இந்த நிலையில் அவளை நெருங்கவும் முடியாமல் நெருங்காமல் இருக்கவும் முடியாமல் அவன் சில நொடிகள் அப்படியே நின்றான். பிறகு தயக்கத்தோடு புவனாவை பார்த்தவன், வா போலாம் என்று மட்டும் சொன்னான். அவனது குரலில் இருந்த தயக்கத்தை புவனா தெளிவாக உணர்ந்தாள். ஏன், அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு உங்களுக்கு தோணலையா என்று அவள் அமைதியாக கேட்டாள். ஆகாஷ் உடனே பார்வையை விலக்கி கொண்டான். இல்லை, உனக்கு கஷ்டமாயிடம்ல என்று மெதுவாக சொன்னான். அந்த பதிலை கேட்ட நொடியே புவனா அவன் அருகே வந்து அவனது கன்னத்தை மெதுவாக கிள்ளினார். டாக்டர் சார் என்று குறும்பாக அழைத்தவள், சொந்த விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் கடந்தது தான் டாக்டர் தொழில். முதல்ல உங்கள் தொழில் தர்மத்தை காப்பாத்துங்க என்று சிரித்தபடி சொன்னாள். அந்த ஒரு நொடியில் ஆகாஷின் கண்களில் பெரிய சுமையொன்று இறங்கியது போல் இருந்தது. அவன் மெதுவாக தலையசைத்தான். ஆனால் கலாவதியை தூக்கக்கூட அவன் முன் செல்லவில்லை. அவளை தொடக்கூட தயங்கியவன் அருகில் இருந்த ஆட்களை பார்த்து, அவங்கள ஆம்புலன்ஸில் ஏற்றுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வாங்க என்று மட்டும் சொன்னான். அருகில் இருந்த ஒருவர் தயக்கத்தோடு, சார், இந்த பொண்ணு குடிச்சிருக்கு போல, என்ன பிரச்சனைன்னு தெரியல, போலீஸ் கேஸ்ன்னு அலைய முடியாது என்று சொல்ல உடனே புவனா முன்னே வந்து, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கலாம், இவர் டாக்டர் தான், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர சொல்கிறாருல்ல, முதல்ல அவங்கள காப்பாற்றுங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று உறுதியாக சொல்ல அதற்கு மேல் யாரும் எதுவும் பேசவில்லை. சில நிமிடங்களில் கலாவதியை ஆம்புலன்ஸில் ஏற்றி அவர்கள் மருத்துவமனை நோக்கி கிளம்பினார்கள். ஆகாஷ் காரை ஓட்டிக்கொண்டிருந்தான். ஆனால் அவனது மனம் மட்டும் கடந்த கால நினைவுகளுக்கும் நிகழ்கால நிஜங்களுக்கும் இடையே தத்தளித்து கொண்டிருந்தது. முன்பொரு நாள் அவளது அம்மா அப்பாவிற்கு திருமண நாள். அதற்காக அவர்கள் ஒரு பார்ட்டிக்கு கிளம்பியிருந்தார்கள். அந்த நேரம் வழியோரம் ஒரு பெண் பிரசவ வலியில் துடித்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த நொடியே ஆகாஷ் காரை நிறுத்திவிட்டான். கலா, நீ ஃபங்க்ஷனுக்கு போ, நான் இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் என்று அவன் சொன்னான். ஆனால் அதற்கு பிறகு கலாவதி பேசிய வார்த்தைகள் இன்றும் அவனால் மறக்க முடியாதது. என்ன, அந்த குழந்தைக்கு நீ தான் அப்பனா? நீ போனாதான் டெலிவரி பார்க்க முடியுமோ? அப்போ நீ தான் நான் போகிற வழியில் வந்துருன்னு அவகிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தியா? அந்த ஒரு வார்த்தை அவன் மனதில் இருந்த டாக்டரையே கொன்று போட்டது. சடார் என்று ஆகாஷ் காரை சடன் பிரேக் போட்டான். அந்த நேரத்தில் புவனா அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள். ஆகாஷ் மெதுவாக அவள் பக்கம் திரும்பினான். அவனது கண்கள் கலங்கி இருந்தது. எப்படிடி உன்னால் மட்டும் முடியுது என்று அவன் உடைந்த குரலில் கேட்டான். என்ன என்று புவனா புரியாமல் கேட்க, அவ யாருன்னு தெரிஞ்சோம் என்னை காப்பாற்ற சொன்னியே, அதான் என்று அவன் மெதுவாக சொன்னான். புவனா சில நொடிகள் அவனை பார்த்தாள். பிறகு மெதுவாக அவனது கரத்தின் மேல் கை வைத்தாள். ஏன்னா, என்னோட புருஷனை நான் முழுசாக நம்புகிறேன் என்று மட்டும் சொன்னாள். அந்த ஒரு வார்த்தை ஆகாஷின் உள்ளே பல வருடங்களாக எரிந்து கொண்டிருந்த பழைய காயங்களில் பாதியை மெதுவாக குணமாக்க ஆரம்பித்தது. ஆம்புலன்ஸில் அழைத்து வரப்பட்ட கலாவதி மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தாள். ஆகாஷ் சில நொடிகள் அமைதியாக நின்றான். அவனது முகத்தில் இன்னும் கடந்த காலத்தின் தாக்கம் மறையவில்லை. ஆனால் அவன் அருகில் நின்றிருந்த புவனாவின் கரம் மட்டும் அவனுக்கு மீண்டும் நிம்மதியை கொடுத்து கொண்டே இருந்தது. மெதுவாக அவளது விரல்களை இறுக்கமாக பிடித்தவன், வா என்று மட்டும் சொல்லி உள்ளே நடந்தான்.
மருத்துவமனைக்குள் நுழைந்தவுடனே, நர்ஸ், அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுங்க. டாக்டர் அரவிந்த் வந்ததும் கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது அவங்கள அப்சர்வேஷனில் வைங்க என்று ஒரு மருத்துவராக சில அறிவுரைகள் கொடுத்தான். அவன் பேசும் விதத்தை பார்த்த புவனாவுக்கு ஒரு நொடி பெருமையாக இருந்தது. சில நிமிடங்களுக்கு முன் உள்ளுக்குள் உடைந்து நின்ற அந்த மனிதன் இப்போது மீண்டும் டாக்டராக உயிர் காப்பவனாக மாறி நின்றான். அந்த மாற்றத்தை அவள் அமைதியாக ரசித்தாள். அனைத்து இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்து முடித்தவன் மெதுவாக புவனாவை திரும்பி பார்த்தான். வா, அப்பாவை பார்த்துட்டு வரலாம் என்று சொல்ல இருவரும் மெதுவாக அன்பு செல்வன் இருந்த அறையை நோக்கி நடந்தார்கள். அறைக்குள் நுழைந்த நொடியே புவனாவின் கழுத்தில் மிளர்ந்த மஞ்சள் தாளி அன்பு செல்வனின் கண்களில் பட்டது. அந்த காட்சியை பார்த்த நொடியே அவரது கண்களில் நீர் மெல்ல திரண்டு விட்டது. பல வருடங்களாக தன்னுடைய மகன் முகத்தில் பார்க்க முடியாத அமைதி இன்று முதல் முறையாக தெரிந்தது. அந்த நிம்மதியில் அவரது இதயம் முழுவதும் சந்தோஷம் நிரம்பி வழிந்தது. ஆனால் அந்த சந்தோஷத்தோடு சேர்ந்து ஒரு சிறிய சந்தேகமும் அவருக்குள் இருந்தது. ஏனென்றால் ஆகாஷ் இரண்டாவது திருமணத்திற்கே தயாரில்லை. புவனாவோ உண்மையை மறைத்து திருமணம் செய்ய சம்மதிக்க மாட்டாள். அப்படி இருக்க இவ்வளவு சீக்கிரம் இது எப்படி நடந்தது? இருவரும் தனக்காக நடிக்கிறார்களோ என்ற சந்தேகம் அவரது மனதை விட்டு போகவில்லை. அவர் மெதுவாக ஆகாஷை பார்த்தார். பிறகு புருவத்தை லேசாக உயர்த்தி, உண்மையாவா என்பது போல கண்களாலே கேட்டார். ஆகாஷும் உடனே புரிந்து கொண்டான். அவன் மெதுவாக கண்ணசைத்து, சத்தியமா கல்யாணம் முடிஞ்சிடுச்சு என்று பார்வையாலேயே பதில் சொன்னான். அதை பார்த்த அன்பு செல்வன் இன்னும் முழுவதுமாக நம்ப முடியாமல் மெதுவாக புவனாவை திரும்பி பார்த்தார். நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா என்று மீண்டும் விழிகளாலேயே கேட்டார். புவனாவோ ஒரு நொடி ஆகாஷை பார்த்தாள். பிறகு அமைதியாக தலையசைத்து, கல்யாணம் முடிஞ்சிடுச்சு என்று கண்ணசைத்தாள். அதோடு மட்டுமில்லாமல், உண்மையை சொல்லுங்க என்பது போல் அவரை நேராக பார்த்தாள். அந்த பார்வையில் இருந்த அர்த்தம் அன்பு செல்வனின் இதயத்தை தடுமாற வைத்தது. ஆனால் அவர் உடனே மெதுவாக தலையசைத்தார். கொஞ்சம் பொறுமையாயிரு என்று பார்வையாலேயே பதிலும் சொன்னார். அந்த நொடி அந்த அறைக்குள் வார்த்தைகள் எதுவுமே இல்லை. ஆனால் 3 பேரின் கண்களும் ஆயிரம் ரகசியங்களை பேசிக்கொண்டிருந்தது. ஒருவர் உண்மையை சொல்ல துடித்தார். ஒருவரோ உண்மை தெரிந்தால் மீண்டும் உடைந்து போய்விடுவானோ என்று பயந்தார். மற்றொருவர் அந்த இருவரின் பயத்திற்கும் நடுவில் ஒரு புதிய வாழ்க்கையின் நிம்மதியை மட்டும் பிடித்து நிற்க முயன்றான். அந்த 3 ஜோடி கண்களுக்குள் 3 வாழ்க்கைகளின் ரகசியங்கள் அமைதியாக மோதிக்கொண்டிருந்தது. அதற்கிடையே அங்கு வேகமாக வந்த நர்ஸ், டாக்டர், அரவிந்த் டாக்டர் இன்னும் வரல, பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க என்று பதட்டமாக சொல்ல ஆகாஷின் முகம் உடனே இறுகியது. புவனாவை பார்த்து, நான் போயிட்டு வரட்டுமா என்று மெதுவாக கேட்க, புவனாவோ போங்க என்று மட்டும் சொன்னாள். அந்த ஒரு வார்த்தை அவனுக்கு ஏதோ ஒரு நிம்மதியை கொடுத்தது. அவன் வேகமாக அங்கிருந்து நகர்ந்தான். அவசர சிகிச்சை அறைக்குள் நுழைந்தவன் படுக்கையில் கிடந்த கலாவதியை பார்த்த நொடியே முகம் லேசாக மாறியது. ஆனால் அடுத்த நொடியே தன்னுடைய உணர்வுகளை அவள் மேல் இருக்கும் கோபத்தை அடக்கி கொண்டவன் ஸ்டெதஸ்கோப்பை எடுத்து அவள் மார்பில் வைத்தான். அந்த நொடி மூடியிருந்த கலாவதியின் கண்கள் மெதுவாக திறந்தது. மங்கலான பார்வை. சில நொடிகள் அவளது கண்கள் அவனை உற்று பார்த்தது. பிறகு திடீரென்று அவளது விழிகளில் கண்ணீர் நிரம்பியது. ஆகாஷ் என்று உடைந்த குரலில் அழைத்தாள். ஆகாஷின் கரங்கள் லேசாக உறைந்தது. அவன் எதுவும் பேசவில்லை. ஆனால் அடுத்த நொடியே கலாவதி வேகமாக அவனது கையை பிடித்து கொண்டாள். என்னை மன்னிச்சிடுங்க. அவளது குரல் நடுங்கியது. உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா, நல்ல துணையா நான் இருப்பேன். என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க ஆகாஷ் என்று சொல்ல அந்த நொடியில் ஆகாஷ் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். கலாவதி பேசிக்கொண்டே இருக்க ஆகாஷ் எந்த பதிலும் பேசவில்லை. அவனது முகம் மட்டும் இன்னும் இறுகியே இருந்தது. அதை பார்த்த கலாவதி பதட்டமாக அவனது கையை மீண்டும் பிடித்து கொண்டாள். பேசு ஆகாஷ், ஏதாவது பேசு, இப்படி அமைதியாக இருக்காத என்று கெஞ்சிக்கொண்டே இருக்க ஆகாஷ் மெதுவாக தனது கையை விலக்கி கொண்டான். இங்கே பாருங்க மேடம், இப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, தேவையில்லாமல் எமோஷ்னல் ஆகக்கூடாது என்று மருத்துவரின் குரலில் மட்டும் சொன்னான். அந்த மேடம் என்ற வார்த்தை கலாவதியின் இதயத்தையே கிழித்தது. அவள் அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள். என்ன ஆகாஷ், மேடம் நல்லா சொல்லி கூப்பிடுற என்று உடைந்த குரலில் கேட்க ஆகாஷ் அவளை நேராக பார்க்காமல், நான் முன்ன பின்ன தெரியாதவங்களெல்லாம் மேடம்னு தான் கூப்பிடுவேன் என்று அமைதியாக சொன்னான். அந்த ஒரு வரியில் அவன் சொல்ல நினைத்த எல்லாமே இருந்தது. கலாவதியின் கண்கள் கலங்கியது. ஆகாஷ், நான் உன்னோட பொண்டாட்டிடா என்று கண்ணீர் வெளியே சொல்ல ஆகாஷின் முகம் ஒரு நொடி இறுகியது. ஆனால் அவன் எதுவுமே பேசவில்லை.
திரும்பி நடந்து அறையை விட்டு வெளியே சென்று விட்டான். வெளியே வந்து நாற்காலியில் அமர்ந்தவன் தலையை பின்னால் சாய்த்து கண்களை மூடிக்கொண்டான். அவன் மனதிற்குள் கடந்த காலமும் நிகழ்காலமும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தது. அந்த நேரம் மெதுவாக அவன் தோளில் ஒரு கரம் பதிந்தது. கண்களை திறந்தவன் அருகில் நின்றிருந்த புவனாவை பார்த்தான். அவள் எதுவும் பேசவில்லை. புருவத்தை உயர்த்தி என்ன என்பது போல கண்ணசைத்தாள். ஆகாஷ் ஆழமாக மூச்சை இழுத்துக்கொண்டு உள்ளே நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்தான். அவன் சொல்லி முடித்த அடுத்த நொடி புவனா சத்தமாக சிரித்து விட்டாள். என்ன, சாருக்கு யோகம் செம்மையா இருக்கு போல, இனி 2 பொண்டாட்டியா என்று குறும்பாக கேட்க அடுத்த நொடியே ஆகாஷ் சடாரென்று எழுந்து நின்றான். புவனா எதிர்பார்க்க முன்னே அவளது 2 கண்ணுங்களையும் பிடித்தவன், உன்னை தவிர இன்னொருத்தி என் வாழ்க்கையில் கிடையாது என்று கோபமாக சொல்ல புவனா கூட ஒரு நொடி திகைத்து போனாள். அவன் கண்களில் இருந்த கோபத்தை பார்த்ததும் அவளது சிரிப்பு மெதுவாக மறைந்தது. எனக்கு தெரியும் மச்சான், விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அந்த அளவுக்கு உங்களை புரிஞ்சிக்காம தான் நான் இருக்கேனா என்று மெதுவாக சொல்ல அவள் மச்சான் என்று கொஞ்சியதில் ஆகாஷின் பிடி தளர்ந்தது. சில நொடிகள் அவளை பார்த்தவன் மெதுவாக தனது கைகளை விலக்கி கொண்டான். உடனே புவனா அவன் அருகே அமர்ந்தாள். இங்கே பாருங்க, நீங்கள் டென்ஷன் ஆகாதுங்க. அதான் இனி டியூட்டி டாக்டர் வந்துடுவார்ல, அவங்கள வச்சு அந்த மேடத்தை பார்த்துக்க சொல்லுங்க. நீங்கள் இப்போதைக்கு அங்கே போக வேண்டாம் என்று அமைதியாக சொல்ல ஆகாஷ் உடனே தலையசைத்தான். ஏய், உனக்கு அவளை பற்றி தெரியாது. அவன் நினச்சதை அடையிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா. இப்போ எங்களுக்கு டிவோர்ஸ் கூட ஆகலை, இதையே காரணமாச்சு என்னன்னாலும் பண்ணுவா என்று சொல்ல புவனா சிரித்துக்கொண்டே அவனது கன்னத்தை தட்டினாள். பார்த்துக்கலாம் மச்சான், விடு என்று சொல்ல மீண்டும் அவள் சொன்ன அந்த மச்சான் என்ற வார்த்தையில் ஆகாஷின் முகம் மெதுவாக மாறியது. சில நொடிகளுக்கு முன்பு இருந்த இறுக்கம் எங்கோ கரைந்து போனது. அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். உடனே புவனா குறும்பாக கண்ணடித்தாள். ஆகாஷோ புவனாவை நெருங்க உடனே புவனா, டாக்டரே, இது ஹாஸ்பிட்டல், கண்ட்ரோல் என்று மெதுவாக சொல்ல ஆகாஷ் சிரிப்பை அடக்க முடியாமல், வேணும்னு என் உஸ்பத்திரல்ல என்று கேட்க புவனா பதிலே சொல்லாமல் மீண்டும் ஒரு முறை கண்ணடித்தாள். அவளது அந்த சின்ன குறும்பு ஆகாஷின் மனதில் எழுந்த புயலை கூட மெதுவாக அமைதிப்படுத்தி கொண்டிருந்தது. நிமிடங்கள் மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. மாலை நேர சூரியன் ஜன்னல் கண்ணாடி வழியாக அறைக்குள் நுழைந்து மெதுவாக கலாவதியின் முகத்தில் படர்ந்தது. மயக்கத்திற்கும் விழிப்பிற்கும் நடுவே தத்தளித்து கொண்டிருந்தவள் இப்போது முதல் முறையாக முழுமையான தெளிவோடு கண்களை திறந்தாள். சில நொடிகள் தான் எங்கே இருக்கிறோம் என்பதை அவளுக்கு புரியவில்லை. வெள்ளை சுவர்கள், மருந்து வாசனை அனைத்தையும் உணர சில கணங்கள் எடுத்துக்கொண்டாள். பிறகுதான் மருத்துவமனையில் இருப்பது புரிந்தது. தலையை மெதுவாக திருப்பி பார்த்தாள். அறை காலியாக இருந்தது. அந்த வெறுமையை அவளது இதயத்தை இன்னும் அதிகம் வலிக்க வைத்தது. ஒரு தடவையாவது என்னை வந்து பார்த்துருப்பானா என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டாள். அந்த நேரத்தில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அவளது இதயம் ஒரு நொடி வேகமாக துடித்தது. உள்ளே வந்தவன் ஆகாஷ். வெள்ளை கோட் அணிந்து கையில் கோப்புகளுடன் உள்ளே வந்த அவனை பார்த்ததும் கலாவதியின் கண்களில் நீர் திரண்டது. ஆனால் ஆகாஷோ எந்த உணர்வையும் வெளிப்படுத்தவில்லை. ஒரு மருத்துவர் தனது நோயாளியை பார்ப்பது போலவே அவள் அருகே வந்து நின்றான். உடம்பு எப்படி இருக்கு? ஹவ் ஆர் யூ நவ் என்று ஃபைலை பார்த்தபடியே கேட்டான். கலாவதி சிரித்தாள். அந்த சிரிப்பில் வலி இருந்தது. இவ்வளவு நாளாக புருஷ மாதிரி பேசுனீங்க, இப்போ டாக்டர் மாதிரி பேசுகிறீங்களா? பிளட் ப்ரெஷர் நார்மல் என்று அவளது ரிப்போர்ட்டையே பார்த்தான். இன்னும் 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் என்று மட்டும் சொன்னான். கலாவதி நேராக அவனை பார்த்தாள். உன்னோட பொண்டாட்டி உடம்பு முடியாமல் படுத்திருக்கேன், நீ இப்படித்தான் கேட்பியா ஆகாஷ்? ஆகாஷ் நிமிர்ந்து பார்த்தான். நான் இங்கே டாக்டராக வந்திருக்கேன். அந்த ஒரு பதில் கலாவதியின் மனதை கிழித்தது. என்ன, டாக்டரா மட்டும்தானா என்று மெதுவாக கேட்டாள். ஆகாஷோ அமைதியாக நின்றான். அந்த அமைதிதான் அவளுக்கு இன்னும் வலியாக இருந்தது. சில நொடிகள் கண்களை மூடியவள் தன்னை கட்டுப்படுத்த முயன்றாள். ஆனால் முடியவில்லை. நான் தப்பு பண்ணிட்டேன் ஆகாஷ். அவளது குரல் உடைந்து போனது. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆகாஷ் எதுவும் பேசவில்லை. அந்த அமைதியை அவளை மேலும் பேச வைத்தது. நான் யாரை நம்பி உன்னை விட்டுட்டு போனேனோ அவங்க யாருமே என்னை காதலிக்கல ஆகாஷ். நான் தான் முட்டாள்தனமாக அவங்கள நம்பிட்டேன். அவளது கண்களில் இருந்த கண்ணீர் இப்போது கன்னத்தில் வழிய ஆரம்பித்தது. ஒருத்தனுக்கு என்னோட பணம் வேணும், இன்னொருத்தனுக்கு என்னோட அழகு வேணும், இன்னொருத்தனுக்கு என் கூட வெளியில் சுற்றுறது பெருமை. ஆனால் ஒருத்தருக்கும் நான் தேவையில்லை. நான் செலவு பண்ணும்போது என்னை ராணி மாதிரி நடத்தினாங்க. நான் சிரிக்கும்போது ரசித்தாங்க. இப்போ என்னோட பணம் தீர்ந்ததும்
என்னோட வாழ்க்கை சரியில்லாமல் போனதும் நான் பாரமாக தெரிஞ்சிட்டேன். உன்னோட பரம்பரை சொத்து அந்த பங்களா வீட்டை நான் உன்னை ஏமாற்றி எழுதி வாங்கினேன். ஆனால் இப்போது அவங்க என்னை ஏமாற்றி அதை எழுதி வாங்கிட்டாங்க. நானும் இப்போ உன்னை போல் ஏமாந்து நிற்கிறேன் ஆகாஷ். இதை கேட்ட பிறகு கூட ஆகாஷின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அதுதான் அவளுக்கு இன்னும் அதிகமாக வலித்தது. ஆகாஷ், ஒரே ஒரு நாள் கூட உன்ன மாதிரி என்னை சாப்பிட்டியான்னு கேட்டவங்க இல்லை, உடம்பு சரியாக இருக்கான்னு கேட்டவங்க இல்லை, எனக்கு காய்ச்சல் வந்தால் கூட என்னை பற்றி கவலைப்பட்டவங்க இல்லை. நான் நல்லா இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் அவங்களோட தேவை நடக்கணும், அது மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியமாக இருந்திருக்கு. அவள் தலை குனிந்தாள். ஆனால் நான் என்னை உண்மையாக காதலிச்ச ஒரு ஆளையே காயப்படுத்திட்டேன். அந்த நொடி ஆகாஷ் ஆழமாக மூச்சை இழுத்தான். அவன் அமைதியாக ஜன்னலை நோக்கி திரும்பினான். சில நொடிகள் அறையே அமைதியாக இருந்தது. பிறகு அவன் மெதுவாக பேச ஆரம்பித்தான். நீ தப்பு பண்ணனால எனக்கு வலி இல்லை கலாவதி. நான் காதலிச்ச பொண்ணு என்னை இவ்வளவு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாளேன்னு தான் வலி. அவனது குரலில் இருந்த அந்த அமைதி கதறி எழுவதை விட அதிகமாக காயப்படுத்தியது. நான் உனக்கு நல்ல புருஷனாக இருக்க முயற்சி பண்ணினேன், உன்னை சந்தோஷமாக வைக்க முயற்சி பண்ணினேன், உன்னை நம்பினேன். உன்னை அந்த நம்பிக்கையை நீ உடைச்சிட்ட. அவன் அவளை நேராக பார்த்தான். நீ என்னை விட்டு போன நாளில் இருந்து நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்னையே 1000 தடவை கேட்டிருக்கேன். நான் உணர்ச்சி இல்லாதவனா, நான் கல்யாண வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவனா, இல்லை என்னோட காதல் உனக்கு போதலையா? இப்படி நான் தனிமையில் தவிச்ச நாள் அது வார்த்தையால் சொல்ல முடியாது கலா. கலாவதி தலை குனிந்து அழுதாள். சாரி ஆகாஷ். சாரி, அந்த வார்த்தை எல்லாத்தையும் சரி பண்ணிடுமா? அவன் கேட்ட கேள்வியில் அவள் வாயெடுத்து போனாள். நீ போனனால ஒரு குடும்பம் உடைஞ்சது, ஒரு மனசு உடைஞ்சது, ஒரு வாழ்க்கை உடைஞ்சது. அதெல்லாம் ஒரு சாரியில் சரியாகிடுமா? நீ என்னை வெறுக்கிறியா? இல்லை. அப்போது வெறுக்கிற அளவுக்கு கூட நீ என் வாழ்க்கையில் இல்லை. அந்த வார்த்தையில் கலாவதியின் மூச்சே நின்றது. கலாவதி மெதுவாக எழுந்து அமர்ந்தாள். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு ஆகாஷ். முடியாது. பதில் உடனே வந்தது. நான் மாறிட்டேன். அதனால் என்ன? நான் உன்னை உண்மையாகவே காதலிக்கிறேன். ரொம்ப லேட் கலாவதி. அவளது இதயம் நொறுங்கியது. சில நொடிகள் அமைதியாக இருந்தவள் திடீரென்று கண்ணீரை துடைத்து கொண்டாள். அந்த முகத்தில் மெதுவாக பழைய கலாவதி திரும்ப ஆரம்பித்தாள். சரி. அவள் சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்பில் பிடிவாதம் மட்டுமே இருந்தது. உனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் ஆகாஷ். அவன் புருவத்தை சுருக்கினான். நான் நினச்சதை அடைய என்ன வேணாலும் பண்ணுவேன். அவனது முகம் இறுகியது. கலாவதி. இல்லை, இன்னும் நான் பேசி முடிக்கல. அவள் நேராக அவன் கண்களை பார்த்தாள். நீ இப்போ என்னை மறுக்கலாம், கோபப்படலாம், வெறுக்கலாம், ஆனால் இன்னும் சட்டப்படி நான் தான் உன்னோட மனைவி. அந்த ஒரு வார்த்தையில் ஆகாஷின் முகம் கல்லாய் இறுகியது. நமக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகல ஆகாஷ். அவள் மெதுவாக சிரித்தாள். இந்த விளையாட்டு இன்னும் முடியல ஆகாஷ் என்று திமிராக சொல்லியவள் ஆகாஷை பார்த்து கொண்டிருந்தாள். ஹே கலாவதி, கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன நீ. இப்போ நல்ல அனுபவி. அள்ளி வந்து அடுத்த ஆப்பு வைக்க போகிறா. எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்துக்கோ. ஸ்டோரியோட இந்த பகுதியை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். ஸ்டோரியோட அடுத்த பாகத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.